ஜெய் பாலா மகா திரிபுர சுந்தரி மாதா கி ஜெய், சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். நமது அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலா பக்தர்களுக்கும் நமது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பாலாவுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே சகல செல்வங்களும் சகல சுபிக்ஷங்களும் ஏற்பட ஆசீர்வதிக்கின்றோம். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வரக்கூடிய 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 சனி பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கின்றார். ஆனந்தமான ஒரு பயிற்சி இது. சனியுடைய தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு, அதாவது தன்னுடைய சொந்த வீட்டிற்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த நாளிலே, இந்த பெயர்ச்சியினாலே ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லோருக்கும் எல்லாவிதமான நற்பயன்களையும் தர வேண்டும் என்பதை இங்கே முக்கிய கருத்தாக கொண்டு, பெயர்ச்சி காலத்திலே ஸ்தம்பரம் ஸ்ரீவித்யா பாலாபீட்டத்தில் சனீஸ்வர பகவானை தியானம் செய்து முதல் நாள் மாலை முதலாக துவங்கப்பட்டு மங்கள சௌரி யாகம் என்று சொல்லக்கூடிய சனேஸ்வராய வித்மஹே மகா க்ரூராய தீமஹி தன்ன சௌரி பிரஜோதயாத்னு சனேஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம். அந்த சௌரி என்று சொல்லக்கூடிய அவருடைய நாமதேயத்தை கொண்டு அவருடைய மகா யஜ்ஞமானது இங்கே நடத்தப்படுகின்றது. பக்த கோடிகள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இதன் பயனாக சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய 2.5 ஆண்டு காலங்களையும் நாம் பாலாவுடைய திருவருளோடும் இறையருளோடும் குருவருளோடும் சனி பகவானுடைய பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபட்டு எல்லா சௌக்கியங்களையும் அடைய வேண்டும் என்பதை முக்கிய கருத்தாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் வெளியிடுகின்றோம். அதிலே பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று சொல்ல போனால் மிக நற்பயன்களை அடையக்கூடிய ராசிகளாக மேஷ ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி ஆகிய 5 ராசிகளுக்கு உள்ள நட்சத்திரங்களிலே பிறந்த அத்துணை மக்களுக்கும் பகவானுடைய நல்ல விதமான பலன்களானது வந்து சேரும். அதிலே மீதி இருக்கக்கூடிய மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 7 ராசிகளுக்கும் உள்ள நட்சத்திரங்களிலே பிறந்த மக்களுக்கு மிகுந்த நற்பயன்கள் உண்டு. எப்படி என்றால், சனி பகவானுடைய மந்திரத்தை ஜபித்து யாகம் செய்யக்கூடிய இந்த யாகத்திலே கலந்து கொள்ள அவர்களுக்கு வரக்கூடிய தீமைகளிலிருந்து விடுபட்டு நற்பயன்களை பெறுவார்கள் என்பது இந்த யாகத்தின் பலனாகும். ஆகையினாலே நாம் அவசியமாக இந்த யாகத்திலே சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் 2 விதமான நன்மைகள் இருக்கின்றது. பாலா அம்பாள் என்பது நமக்கு வேண்டிய சகல சௌக்கியங்களையும் செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய தேவியானவள். பாலா லீலா வினோதினி என்று அம்பாளுடைய வர்ணிக்கப்படுகின்றது. அதன்படியாக விளையாட்டு முகமாகவே நமக்கு வேண்டிய சகல சௌக்கியங்களையும் தரக்கூடியவள் தாய். ஆகையினாலே அந்த தாயுடைய சன்னதியிலே நாம் இந்த யாகத்தை சங்கல்பம் செய்து கொண்டு செய்வதனாலே அம்பாளுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கின்றது. சனி பகவானுடைய லாபங்களும் நமக்கு கிடைக்கின்றது. ஆகையினாலே இப்பொழுது குரு பகவானும் இதே மகர ராசியிலே இருக்கின்றார். அதே நேரத்திலே இப்பொழுது மகர ராசிக்கு பிரவேசம் செய்கின்றார் நமது சனி பகவான்.
இவ்வாறு இருக்கக்கூடிய கோள்களுடைய கோளறு எல்லாம் நமக்கு அறவே அறுத்து நம்மையும் நம் நாட்டையும் நம் உலகத்தையும் எவ்விதமான இடையூறுமின்றி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் முக்கிய பிரார்த்தனையாக கொள்வோம். முக்கியமாக இந்த 2020 நாம் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவ்வளவு பாதைகள், இயற்கை சீற்றங்கள், இயற்கையினாலே ஏற்பட்ட நுற்கிருமியினாலே ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் அழிந்து நாம் எல்லோரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கொண்டு வாழ வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து இந்த யாகமானது நடத்தப்படுகின்றது. 26/12/2020 மாலை எல்லோருக்கும் நலன் பயக்கக்கூடிய சங்கல்பமானது நடத்தப்பட இருக்கின்றது. அதிகாலை 27ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு யாகமானது துவக்கப்பட்டு 5:22க்கு சனி மந்திரத்தினாலே மகா மந்திர யாகம், மகா சௌரி யாகமானது நடத்தப்பட்டு 7:30 மணிக்கு மகா பூர்ணாகுதி தீபாராதனை எல்லாம் நடைபெற இருக்கின்றது. பக்த கோடிகளும் பாலாவுடைய பக்தர்களும் நமது வழி சிஷ்யர்களும் கலந்து கொண்டு எல்லா விதமான நற்பயன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஃபேஸ்புக், யூடியூப் இவைகளிலே நம்மளுடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றது. தங்களுடைய சங்கல்பங்கள் இங்கே அவசியமாக செய்து கொள்ளப்படும். தாங்கள் எனது வாட்ஸ்அப் நம்பரை இதிலே பதிவிட்டிருக்கின்றேன். 9245107779 என்ற நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு தங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் இவர்களில் தவறாமல் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அதை பதிவு செய்து கொண்டு தாங்கள் தங்களுடைய விலாசத்தை அதில் அனுப்பும் பொழுது அந்த விலாசத்திற்கு அம்பாளுடைய குங்கும பிரசாதத்தை அனுப்பி உங்களுடைய பாதைகளிலிருந்து நீங்கள் சௌக்கியம் ஏற்பட மங்கள ஆசீர்வாதங்கள் தெரிவிக்கப்படும். இப்பொழுது உடனடியாக நாம் செய்ய வேண்டியது அம்பாளுடைய ஓம் ஸ்ரீ பாலாஜி நமஹா என்ற திருநாமத்தை நாம் மனதாரை ஜபித்து சனி பகவானுடைய மந்திர மகாயாகத்தில் நாம் கலந்து கொண்டு சகல பயன்களையும் பெற முயற்சிப்போம். அம்பாளுடைய கிருபையினால் எல்லோரும் சௌக்கியமாக வாழ்வோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழி அந்தனர் வானவராயினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீழது எல்லாம் அரண்நாமே சூழ்க வையகம் துயர் தீழ்கவே, வையகம் துயர் தீர்கவே என்று அம்பிகையும் இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஜெய் பாலா மகா திரிபுர சுந்தரிக்கு ஜெய்.